அப்புறம் நேபாளில கூட ஒரு சாங் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு சாங். ஸோ அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ், பாடின எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஃபியூ லைன்ஸ். ஆக்சுவலி வந்து அந்த பாட்டு வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து ஒரு 2-3 டியூன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பிஜி துரை தான் வந்து டைரக்டர். துரை சார் வந்து ரொம்ப கவனமாக இருப்பார், சாங்ஸ் வாங்குறதில்ல. ஸோ அவர் வந்து சரணம்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, வேறு 2-3 சிங்கர்ஸ் வச்சுலாம் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் டேரக்டர் வந்து நாட் ஹாப்பி வித் பல்லவி அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதுவும் எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஸ்ரீகாந்த் வந்து கால் பண்ணார், ப்ரோ வாங்க ஒரு சாங் ரெக்கார்டிங்னு. போனோம். அப்போ தான் சொன்னாங்க, இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதான் நடந்தது கதை, இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம், பட் இஸ் நாட் ஹாப்பி, ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ கம்போசிங்லேயே நான் உட்காந்தேன். ஸோ ஓகே, உடனே ஸ்ரீகாந்த் இப்படி வந்து சச்சின் எதாவது பண்ணுங்க அப்படி சொன்னார். என் மைண்டில் நேபாளின்னு படம் சொன்னோன்னே, எனக்கு நேபாளின்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது எனக்குள்ள ஒரு படம், கமல்ஹாசன் படம். அதில் மேகம் கொட்டட்டும் அந்த பாட்டு தான். இன்னும் அது பயங்கர பாப்புலர். என்ன பண்ணுறது, இதாக பண்ணுது, என்ன பண்ணாங்க அந்த பாட்டு யோசிக்கும் போது அந்த கிட்டார் ஞாபகம் வச்சு உடனே நான் அந்த பாடினேன். நானும் பாடினேன், ஹமிங் பண்ணோன்னு துரை சார் இருந்து, ஹே வா இதுதானே வேணும், இதான் வேணும்.